சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தஞ்சையில் உள்ள ஒரு பழமையான கோவிலை பற்றி பார்ப்போம். தஞ்சாவூர் என்றாலே நம் அனைவருக்கும் தெரியும், தஞ்சை பெரிய கோவில். அது முதன்மையானது. மூன்றாவதாக பழமையும் சக்தியும் கட்டிடக்கலையின் சிறப்பும் மிக்க கோவில் புள்ளமங்கை கோவில். தஞ்சை மாவட்டம் திருவையாறு வட்டத்தில் புள்ளமங்கை என்ற கிராமத்தில் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் எழுந்தருளி காட்சியளிக்கின்றார். இக்கோவில் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் பொறியியல் நுட்பமும் ஒருங்கே அமைந்த விமான வடிவில் அமைந்திருக்கும். இக்கோவில் தஞ்சை பெரிய கோவிலை போன்று கருங்கல்லை கொண்டு அமைக்கப்பட்டது. இக்கோவில் மேல் பூசப்பட்டுள்ள ஓவியம் இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் என்னவென்றால் செம்மண். செம்மண்ணை ஒரு பதத்தில் கொதிக்க வைத்து 4 மரத்தின் பிசினிகளையும் அதனுடன் சேர்த்து ஒரு பதத்தை அடைந்தவுடன் எடுத்து பூசுவதுதான் இயற்கை ஓவியம். எந்த மழையையும் காலம் காலமாக இயற்கை ஓவியம் நின்று அக்கருங்கல்லையும் காக்கும், அக்கோவிலையும் காப்பாற்றும் அழகு சேர்க்கும். இக்கோவிலில் அமைந்துள்ள சிவபெருமானை அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் என்று அனைத்து புலவ பெருமான்களும் பாடி புகழ்ந்து அருள் பெற்று சென்ற கோவில்களில் சிறப்புமிக்க கோவிலாக இக்கோவில் விளங்குகிறது. பார்வதி தேவிக்காக உருவாக்கப்பட்டது புள்ளமங்கை கோவில். இப்புள்ளமங்கை கோவில் சப்த மங்க ஸ்தலங்களில் முதன்மையானதும் சிறப்பு மிக்கதுமாக இக்கோவில் கருதப்படுகிறது. பெரிய அளவில் திருப்பணி செய்ய முடியாமல் ஒரு ஸ்தபதி கட்டிடக்கலையும் தன் திறமையையும் அனைத்தையும் ஒருங்கே அமைக்கப்பட்டு கட்டப்பட்ட இக்கோவில் ஒரு கலபூஷணம், கட்டிடக்கலையின் சிறந்தது. இக்கோவிலின் உள்ளே சிவபெருமான் லிங்க வடிவத்தில் அருள் புரிகின்றார். ஆனால் சிற்பியோ சிவபெருமானை உருவ வடிவத்திலேயும் அருள் புரிய செய்வேன் என்று அவருடைய வடிவத்தில் தத்ரூபமாகவும் இயற்கையாகவும் முதன்மையாகவும் பொருந்தி செதுக்கியுள்ளார். அவர் செதுக்கும் செதுக்கில் மூக்கும் முழியும் முட்டை வடிவில் இருக்கும் சிவபெருமானின் முகமும் உருவத்தில் அமைந்துள்ள சிவபெருமான் உண்மையிலேயே இருப்பது போல் தத்ரூபமாக சிற்பி செதுக்கியுள்ளார். சிவபெருமானை தன் சிற்பத்தின் மூலமாக எழுந்தருள செய்துள்ளார் இச்சிற்பி. சிவபெருமானே பார்த்து மெய் சிலிர்க்கும் அளவில் அவரின் உருவத்தை வடிவமைத்துள்ளார் அச்சிற்பி. அச்சிற்பிகள் நம் தமிழகத்தின் சிறப்பு சேர்க்கும் ஒரு அடையாளம். இக்கோவில் கட்டிடக்கலை சிற்பக்கலை முதன்மையானது. அப்பர் சுந்தரர் சுவாமிகள் பாடியது பார்வதி தேவிக்காக உருவாக்கப்பட்டது என்று இக்கோவில் அனைத்து சிறப்புகளை கொண்டிருந்தாலும் இக்கோவிலை வந்தும் வழிபடும் பக்தர்களுக்கு நல்ல கல்வியும் நல்ல ஞானமும் நல்ல வம்ச விருத்தியும் குழந்தை பாக்கியமும் கொண்டு ராஜாக்களும் நம் முன்னோர்களும் அருள் பெற்று வாழ்ந்த கோவில்களில் முதன்மையானதும் சிறப்பு மிக்கதும் சக்தி வாய்ந்த கோவில்களில் ஒன்று. நாமும் வழிபட்டு நம் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் பெற்று ராஜாக்களின் ஆசீர்வாதமும் பெற்று ஈசனின் ஆசீர்வாதமும் பெற்று நீண்ட ஆயுளுடனும் நீண்ட ஆரோக்கியத்துடனும் நல்ல வம்ச விருத்தியுடனும் சந்தோஷமாக வாழ்வோம்.